அல்லது ஹெர்மூஸ் வழியாக பயணிக்கும் எல்லா டிரான்சாக்ஷன், அதாவது பண பரிவர்த்தனைகள் அமெரிக்க டாலரில் நடக்கக்கூடாது. அப்ப எதுல நடக்கணும்? நாள் ஒன்றுக்கு ஒரு கோடி அளவிற்காக 10% ரிஃபைன் செய்து அனுப்பப்படும். அதுவும் நின்று போய்விட்டது. யுஏஇல அதே மாதிரி அங்கேயும் நின்று போய்விட்டது. ஈராக்கில் இருந்து வருவதும் நின்று போய்விட்டது. இப்ப தங்கத்தினுடைய விலைக்கு காரணம் என்ன? தங்கத்தை எல்லாரும் வாங்கி குவித்தார்கள். இப்போது தங்கத்தை எல்லாரும் விற்க போகிறார்கள். விற்கிறத நான் சொல்வது அரப்போன் காப்பன்னு சொல்ல, டன் கணக்கில் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் உலகத்தில் பெரிய தங்கச் சுரங்கங்கள் கொண்ட ரஷ்யா தனது தங்கத்தை 1.7 பில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அப்புறம் கொரோனா காலம் வரைக்கும் அதற்கான ஏற்றம் இல்லை. தங்கத்தை பற்றி நாம் பேசுகிற போது என்ன சொல்கிறோம்? ஐயோ, தங்கத்தின் விலை ஏறிவிட்டதே, 2 குழந்தையை வச்சு கொண்டிருக்கிறோமே, பொம்பளை பிள்ளையாச்சே, ஏதாவது நகை போடணுமே, இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்கிறது. ஆகவே டாலர் இல்லாமல் வந்துவிட்டால் அமெரிக்காவை மௌனியாக்கி போய்விடலாம். எல்லாவற்றுக்கும் திமிர் எதில் வரும்? பணத்தில் தான். இப்போ கலாச்சார பார்வையில் இந்தியா தங்கத்தை பெரிதும் விரும்புகிறது. இந்திய திருமணங்கள், இந்தியாவினுடைய சடங்குகள், இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டின் ஒரு அடையாளமாக தங்கம் மாறிவிட்டது. பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் சுஃபியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போர் சூழல் ஒரு சைடு இருக்க, தங்கத்தோட விலையானது குறைந்தும் ஏறிட்டும் இருக்கு. குறிப்பாக தங்கத்தின் விலை மிக சரிவாதான் இருக்கு. இது தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு சரியான நேரமா? பொதுவாக தங்கத்தை பற்றிய ஒரு அறிகுறி என்னென்றால், தங்கம் என்பது தங்கம் தான். உலகத்திலே ஒரு ஒரு ப்ரீசியஸ், ஒரு எல்லோ மெட்டல், விலை மதிப்பு இல்லாத ஒரு கண்ணியமான, எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு மஞ்சள் கலரான ஒரு உலோகம், மெட்டல், அவ்வளவுதானே. ஆறு மெட்டீரியல் எப்படியா எடுத்துக்கிட்டுங்க. இது எங்க இருந்தாலும் அது நிறம் அப்படித்தான் இருக்கும். 100 வருஷமானாலும் சரி, ரஸ்ட் ஏறாது, துருட்கள்லாம் அதுல பிடிக்காது. இந்த தங்கத்தை சமீப காலமாக 2009 பிறகு அது கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல் கடும் விலையேற்றம். 2020 அப்புறம் கொரோனா காலம் வரைக்கும் அதற்கான ஏற்றம் இல்லை. தங்கத்தை பற்றி நாம் பேசுகிற போது என்ன சொல்கிறோம்? ஐயோ, தங்கத்தின் விலை ஏறிவிட்டதே, 2 குழந்தையை வச்சு கொண்டிருக்கிறோமே, பொம்பளை பிள்ளையாச்சே, ஏதாவது நகை போடணுமே, இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்கிறது. கல்யாணத்துக்கு நகைலாம் போடணுமா? அப்போ அப்படி நினைப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு நகை போடணுமே. அன்னைக்கு ஒரு கிராம் 2500 3000 இருந்தது. இப்பெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐயோ, இன்னைக்கு எவ்வளவு 12,000 13,000 14,000 போயிட்டு இருக்கு. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு 10 பவுன் வாங்கணும் நாங்களாம். 2009 லட்சம் ரூபாய்க்கு 10 பவுன். ஒரு திருமணத்தை கூட நாம் ஒரு ஏழை குழந்தைக்காக செய்து வைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அப்போது நம்ம அதெல்லாம் ஈடுபட்டோம். நண்பர்களுடைய குழந்தை தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதான் 2009 என்று சொல்கிறேன். இப்ப நம்மை பொறுத்தவரை இந்திய சமூகம் ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி, ஒரு கலாச்சாரத்தினுடைய புள்ளி, ஒரு பார்வை. அதனால நம்முடைய
ஒரு வீடு அஸ்திவாரம் கட்டுறதற்கும் ஒரு தங்க குண்டுமணி போட்டு புதைப்பாங்க நிறைய பேர் இந்துக்கள். அப்புறம் அக்ஷயா தீர்த்தி அதுல ஏதாவது கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 1 கிராம் தங்கமாவது வீட்டுல வாங்கி வச்சு 1 கிராமாவது வாங்கணும். இப்போ 1 கிராம் முன்னாடி 2500 3000, இன்னைக்கு 13,000 இருக்கணும். சாமிக்களுக்கும் இருக்க நம்முடைய தெய்வங்கள் எல்லாருக்கும் தங்கம் இருக்கும். அதெல்லாம் காணிக்கைகளா கொடுப்பாங்க. காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. தங்கத்தை அவங்க வச்சிருப்பாங்க. சாமி அலங்காரத்திற்கு போட்டுட்டு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இப்போ கலாச்சார பார்வையில் இந்தியா தங்கத்தை பெரிதும் விரும்புகிறது. இந்திய திருமணங்கள், இந்தியாவினுடைய சடங்குகள், இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டின் ஒரு அடையாளமாக தங்கம் மாறி போய்விட்டது. அப்படியே நம்ம சர்வதேச பார்வைக்கு போகலாம். சர்வதேசத்தில் தங்கத்தினுடைய விலை இந்த அளவிற்கு உயர்ந்ததின் காரணம் பல பார்வை. ஆழிப்பேரலை நடந்தது 2004. அதாவது சுனாமி. இதன் மூலம் உலகத்தினுடைய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் நிலை மாறியதுன்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் கடுமையான கடல் கொந்தளிப்பு, வெப்பம். இப்ப பாருங்க, மழை கூட 50 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் 1000 மில்லிமீட்டர் ஒரு நாள்ல பெஞ்சிருச்சு. நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற காயல்பட்டினத்துல. சென்னையில 2015 இருந்தே கடுமையான மழை பெய்யுது. பெங்களூர்ல இப்ப ஆலங்கட்டி மழை. ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் இது. ஆக இப்படி ஒரு சீதோசன நிலையில் ஒரு மாற்றம் வந்த மாதிரி சர்வதேச பொருளாதாரத்தில் கான்டஜியஸ் டிசீஸ், அதாவது கொரோனாவுக்கு பின்பு ஒரு மாற்றம். அந்த மாற்றம் இந்த சமீப ஒரு 5 ஆண்டுகளுக்குள் 3 ஆண்டுகளில் தங்கத்தின் விலை 20,000, 25,000, 40,000, 60,000, 80,000, 1 லட்சம், 1.25 லட்சம் அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப தங்கத்தின் சமீபமாக ஒரு வாரத்திற்குள் அப்படி குறையுது. அதற்கான காரணம் என்ன? தங்கம் இன்னும் குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டால் சொல்லுங்க. இப்ப தங்கத்தோட தொடர் குறைவுக்கான முக்கியமான காரணம் என்ன? இதுதான் முக்கியம். இப்ப தங்கம் எல்லாரும் வாங்கி குவிச்சார்கள். சீனா குவித்தது, இந்தியா 800 டன்னு, எல்லா நாடுகளும், வியன்னா, சுவிட்சர்லாந்து, எல்லா நாடுகளுமே தங்கத்தை, மெக்சிகோ அப்படி குவிக்கின்ற போது தங்கம் ஒரு பாதுகாப்பான உலோகமாக, நீண்டகால கையிருப்புக்கான ஒரு சாதனமாக பார்க்கப்பட்டது. எல்லாரும் தங்கத்தில் முதலீடு செய்தார்கள். நாடுகள் முதலீடு செய்தது, மக்கள் முதலீடு செய்தார்கள். பெரும் தொகையான தங்கம் முதலீட்டில் தேங்கி போய் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய போர் வருகிறது, அமெரிக்காவுடைய போர். இப்ப போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு 25ஆம் தேதி ஒரு பீப்பாயின் விலை $63 அமெரிக்க டாலர். $60 என்றால் ஆரம்போது 54, 5,400 5,800 வரைக்கும் உண்டு. இன்றைக்கு நான் அமர்ந்து பேசுகிற இந்த 1 மாத போர் நடவடிக்கையின் பின்பு ஒரு பீப்பாயின் விலை $150 தொட்டு 200 வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 5,800 ரூபாய்க்கு விற்ற ஒரு பொருள் 18,000 ரூபாய்க்கு வருகிறது. 18,000 ரூபாய்க்கு மேல், $100 கணிக்க முடியாத அளவு ஏறிக்கிட்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? ஒரு நாளுக்கு ஹெர்மூஸில் மட்டும் உலக தேவைக்கான 2 கோடிக்கு மேற்பட்ட பீப்பாய்கள் கடத்தப்படும், அதாவது இடமாற்றம் செய்யப்படும். அந்த வேலை நின்று போய்விட்டது. சவுதி அரேபியாவுடைய அராம்கோவில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி அளவிற்காக 10% ரிஃபைன் செய்து அனுப்பப்படும். அதுவும் நின்று போய்விட்டது. யுஏஇல அதே மாதிரி அங்கேயும் நின்று போய்விட்டது. ஈராக்கிலிருந்து வருவதும் நின்று போய்விட்டது. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே கச்சா எண்ணெயை குறைச்சு, அதை விட முக்கியம் சிஎன்ஜி சொல்லக்கூடிய நேச்சுரல் இயற்கை எரிவாயு 90% உலகத்தில் வந்தது இங்கதான், கத்தரில். அதுவும் நின்று போய்விட்டது. அதன் விளைவாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிகமாக ஹீலியம் தேவை. அந்த ஹீலியம் 200 கண்டெய்னருக்கு மேல் இப்பொழுது நின்று இருக்கிறது கத்தரில். அமெரிக்கா 5 நாள் போரை நிறுத்துவதற்கு காரணம் ஹீலியம் வாயுக்களை அமெரிக்காவுக்கு பெறுவதற்கு தான். அதுவும் நின்று போய்விட்டது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் உலகம் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய 20 வயசு பையன் அப்பாவிடத்தில் கேட்ட செய்தியில் 850 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான். எதன் மூலம்? கச்சா எண்ணெயில் ஷேரின் மூலம், முதலீட்டின் மூலம். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அமெரிக்க டாலர் ஏறி போனது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம்,
கச்சா எண்ணெயினுடைய தன்னிகரட்ட மதிப்பிட முடியாத விலையேற்றம். மூன்றாவது காரணம், அமெரிக்காவினுடைய பெடரல் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியது, குறைக்கவில்லை. இந்த 3 காரணங்களும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. எதுல? கச்சா எண்ணெய். ஷேர் மார்க்கெட்ல, பங்கு வர்த்தகத்துல அவர்கள் முதலீட்டில் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்தார்கள், அமெரிக்க டாலர்களை வாங்கி குதித்தார்கள், அமெரிக்க டாலர்களுக்கான தேவை அதிகரித்தது. அதே போன்று மற்ற முதலீடுகளை தாங்கி அமெரிக்க சென்ட்ரல் பெடரல் வங்கிகளை முதலீடு செய்தார்கள். அப்ப என்ன செய்யப்பட்டது? தங்கம் ஒரு டார்மன், ஒரு மௌனியாக இருக்கிறது. இருந்தவர்கள் பணத்தை என்ன செய்வார்கள்? தங்கத்தை விற்க ஆரம்பித்தார்கள். அப்ப குவிந்திருக்கிற தங்கம் என்ன வந்தது? வீதிக்கு வந்தது. நம்முடைய பல்லாரி மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு 33, 35 வரும் என்று நினைக்கின்றேன். நாசிக்கில இருந்து வெங்காயம் அது 300 வந்து விட்டால் 1 கிலோ 10 ரூபாய்க்கு ஆயிரும். ஒரு 3 வந்தால் 1 கிலோ 100 ரூபாய்க்கு ஆயிரும். அப்ப எந்த பொருள் மார்க்கெட்டில் டிமாண்டா இருக்கோ அதனுடைய விலை தவிர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டா? இப்ப தங்கத்தினுடைய விலைக்கு காரணம் என்ன? தங்கத்தை எல்லாரும் வாங்கி குவித்தார்கள். இப்போது தங்கத்தை எல்லாரும் விற்க போகிறார்கள். விற்கிற நான் சொல்வது அரப்போன் காப்பன்னு சொல்ல, டன் கணக்கில் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் உலகத்தில் பெரிய தங்கச் சுரங்கங்கள் கொண்ட ரஷ்யா தனது தங்கத்தை 1.7 பில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த வருஷம் மட்டும் 310 மெட்ரிக் டன் அளவிற்கு தங்கச் சுரங்கங்கள் இருந்து வெட்டி வைத்திருக்கிறார்கள். 2வது பாயிண்ட். இப்ப இந்த அளவுக்கு போகும்போது இந்த போரின் நடவடிக்கையால், கச்சா எண்ணெயின் விலையேற்றத்தினால் தங்கம் முதலீடுகள் வெளியே வருகிறது. மற்ற கச்சா எண்ணெய் அமெரிக்க டாலர், அமெரிக்க மத்திய வங்கியில் முதலீடு செய்கின்ற போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸினுடைய விலை கடந்த பிப்ரவரியில் போருக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸினுடைய விலை அது $5,626 இருந்துச்சு ஒரு அவுன்ஸ். இப்ப எவ்வளவு ஆயிட்டுன்னா 4,200 ஆயிட்டு. இப்ப 4,400 கொஞ்சம் கூடியிருக்கு. இப்படி குறைஞ்சிட்டு. இப்படி குறைஞ்சதுனால நம்ம ஊர்ல எவ்வளவு குறைஞ்சது? 17,000 வரைக்கும் குறைஞ்சது. இப்ப குறைஞ்சிருக்குல்ல. அப்ப இப்ப நம்மள்ட்ட யாராவது கேட்டா தங்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்னும் இன்வெஸ்ட் பண்ண குறையலாம், அது சொல்ல தெரியாது எனக்கு. தங்கம் இப்போ விற்கலாமா, வாங்கலாமா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, எவ்வளவு குறையுதோ அந்த அளவிற்கு நீங்க டெய்லி கண் குத்தி பாம்பு மாதிரி பார்த்து கொண்டே இருங்கள். 1 கிராம் 2 கிராம் வாங்குறவங்க ரொம்ப குறைஞ்சதுன்னா நீங்க வாங்கி வச்சுக்கிடுங்க. ஆனால் ஒன்று மட்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய சொல்கிறேன். ரஷ்யா நேத்து ஒரு ஆர்டரை போட்டாங்க. என்ன ஆர்டர் தெரியுமா? நாளை மறுநாள் 1ஆம் தேதி எப்போ வருது? நாளைக்கா? 1ஆம் தேதி மே மாசம், ஏப்ரல் மாசம், ஏப்ரல் 1 மே 1 வரைக்கும் ரஷ்யாவிலிருந்து 100 கிராம் தங்கத்திற்கு மேலே யாரும் எடுத்து செய்யக்கூடாது ஆர்டர் போட்டாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், ஈரானுடைய கண்டிஷன் மிக முக்கியமான கண்டிஷன். அணு ஆயுதங்கள் பயன்பாடு, கண்டெயின் செய்யக்கூடாத பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் தயாரிப்பு, ஈரானுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், ஈரானுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும், உலக கேரண்டியின் அடிப்படையில் இனி தாக்க மாட்டேன் என உறுதி. இதோடு நிக்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்சனும் அல்லது ஹெர்மூஸ் வழியாக பயணிக்கும் எல்லா டிரான்சாக்சன், அதாவது பண பரிவர்த்தனைகள் அமெரிக்க டாலரில் நடக்கக்கூடாது. அப்ப எதுல நடக்கணும்? சீனாவுடைய யுவான் தானே நடக்க வேண்டும். சீன பணத்தில் நடக்க வேண்டும். இப்போது என்ன நடக்கிற? பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு கடந்த முறை ஒரு அறிமுகப்படுத்தினார்கள். பிரிக்ஸ் நாணயம். அதுல 5 நாடுகள் உண்டு. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் ஒரு நாணயம் அக்டோபரில் கடந்த 2025 உங்களுக்கு தெரியும். இந்தியா, பிரேசில், சீனா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, இத்தனை 5 நாடுகளும் இவர்களுக்கான ஒரு நாணயத்தை கொண்டு வந்தார்கள். அது பிரிக்ஸ் அந்த பணம். அந்த பணத்தில் வரும்போது இன்றைக்கு ரஷ்யாவிடத்திலே நாம் ஆயிலை எதில் பெறுகிறோம்? நமது நாட்டுடைய சல்லியை கொடுத்துதான் நாம் வாங்குறோம். சீனா அவனுடைய யுவானை கொடுத்துதான் வாங்குறார்கள். அமெரிக்க டாலரை மௌனியாக்க வேண்டும் என்றால் அதற்கு வலுவான இந்த பிரிக்ஸை கொண்டு வருவதற்கு உலக மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய சீனாவும் இதில் பங்கு பெறுகிறது, இந்தியாவும் பங்கு பெறுகிறது, ரஷ்யாவும் இருக்கிறது, குறிப்பாக பிரேசில். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த முறையில்
இந்த நாணயங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கு இந்த தடை ஏன் என்று கேட்கிறீர்களவா? நீங்கள் நான் இப்ப சொன்னனே, ரஷ்யா 40 விழுக்காடு ஒட்டுமொத்த தங்க சேமிப்பை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் ஈரானுடைய கண்டிஷனை போக இவர்கள் டி டாலரைசேஷன், அதாவது டாலர் இல்லாத ஒரு பொருளாதாரமாக உருவாக்குவதற்கு தங்கத்தை அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். எங்கே? ஏராளமான தங்கத்தை சேமிப்பாக ரஷ்யாவிலே வைத்திருக்கிறார்கள். தங்கம் விற்கக்கூடாது என்றும், நாட்டிலிருந்து 100 கிராம் தங்கத்திற்கு மேல் வெளியே எடுத்து செல்லக்கூடாது என்றும் 2 விமான நிலையங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்வது, கடந்த மாதம் ஜனவரி பிப்ரவரியில் $13 பில்லியன் மேல் பணத்தை மக்கள், ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் அறிக்கை தாளாக பேப்பராக மாற்றி எல்லாரும் எடுத்து சென்று விட்டதனால் டிஜிட்டல் எக்கனாமிக்காக நாங்கள் கருப்பு பணத்தை தடுக்கவும், நம்ம மோடி சொன்ன மாதிரி, மோடி திடீர்னு வாயில உடைச்சுட்ட மாதிரி, கருப்பு பணத்தை தடுக்கவும் டிஜிட்டல் எக்கனாமி ஒரு பேன் பண்றதுக்காகவும் நாங்கள் தங்கத்தை முடக்குகிறோம் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை என்னவென்றால், சீனாவும் ரஷ்யாவும் ஈரானோடு சேர்ந்து மெல்ல மெல்ல டி டாலரைசேஷன், டாலர் இல்லாத பரிவர்த்தனைகளுக்காக தங்கத்தை அவர்கள் முடக்குகிறார்கள். 40 விழுக்காடு ஒரு அளவுகோல், அந்த கிரிட்டீரியா அதில் வந்துவிட்டால் டாலர் இல்லாமல் இந்த பிரிக்ஸ் நாணயம் ஒரு வலுவான நிலையாயிட்டும். ஆகவே டாலர் இல்லாமல் வந்துவிட்டால் அமெரிக்காவை மௌனியாக்கி போய்விடலாம். எல்லாவற்றுக்கும் திமிர் எதில் வரும்? பணத்தில் தான். இந்த நிலையில்தான் தங்கத்தின் விலை தற்போது குறைகிறது. திடீரென தங்கத்தின் விலை ஏறுகிறது. 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, தங்கத்தை உலகத்தில் அதிக உற்பத்தி செய்கின்ற ரஷ்யா இப்போது தங்கத்தை வெளியே விற்க அனுமதிக்கவில்லை. மற்ற நாடுகள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற போது தங்கம் ஏராளமாக வெளியே மார்க்கெட்டில் விற்க வருகிறது. மத்திய கிழக்கில் அனைவரும் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்கிறார்கள். அமெரிக்க டாலரில் முதலீடு செய்கிறார்கள். அமெரிக்க பெடரல் வங்கியில் வட்டி விகிதம் குறைக்காத பட்சத்தில் அங்கும் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த காரணிகளை எல்லாம் பார்க்கிற போது ஒரு இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டினிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை நமக்கு காணப்படுகிறது. ஆனால் தங்கத்தின் விலை இப்போது 1 லட்சம் ரூபாய் வந்துவிட்டால் அதை விட கொஞ்சம் குறையலாம், இல்லது சற்று கூடலாம். ஆனால் நமது முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் சொல்வது, நாளை சங்கம் 70,000, 20,000, 40,000 வந்து விடாது. இப்படியே கொஞ்சம் கூடும், கொஞ்சம் குறையும். நீண்டகால முதலீட்டாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பர்சனலா ஒன்று சொல்றேன். கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்களாக இருந்தால் காப்பரில் நீங்கள் அதிக முதலீடு செய்யுங்கள். தாமிரம், காப்பர் என்றால் உங்களுக்கு தெரியும், அது அதிக தேவை இருக்கிறது. அதனுடைய தேவைகள் இந்தியாவிலெல்லாம் ஸ்டெர்லைட் போன்ற கம்பெனிகளை முடக்கி இருப்பதால் காப்பருடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 13 லட்சம் ரூபாய் இன்றைக்கு டன் காப்பர், 1300 ரூபாய் 1 கிலோ. அதில் நீங்கள் வாங்கலாம். பங்கு நான் ஒரு எக்கனாமிஸ்ட் அல்ல, மற்றவர்களை மாதிரி பொய் சொல்லி கொண்டு போறதல்ல, ஒரு செய்தியாளர். பல நிலைகளை கல்வியின் மூலம் கற்று அதை செய்தியாக மட்டும்தான் என்னால் தர முடியும். காப்பர் நீண்டகால உபயோகமானது. தங்கம் 1.5 லட்சம் அல்ல, 1,60,000 போய்கொண்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மண்ணிலும் பொன்னிலும் நீங்கள் போட்ட பணம் ஒருபோதும் வீணடிக்கப்படாது. மற்றவர்கள் குழப்பி தள்ளுவார்கள். குழம்ப வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வரவிற்கேற்றவாறு செலவை குறைத்து கொள்ளுங்கள். இனி இன்ஃப்ளேஷன், ரெசஷன் உலகத்தை பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்க போகிறது. நாளை போர் என்றாலும் கூட இதனுடைய நீண்டகால எஃபெக்ட் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருக்கும், 3 ஆண்டுகள் இருக்கும், 1 ஆண்டுகள் இருக்கும். அது இந்த ப்ராசஸிங் வர்றதுக்கே ஒரு 6 மந்த் ஆகும். மெதுவா தான் வரும். ஏனால் உடனடியாக அவர்களுடைய ரிப்பேரேஷன், எல்லா உற்பத்தி தளங்களும் ரிப்பேர் ஆகணும். டிமாண்ட் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பாருங்க, ஏராளமானவர்கள் கியூவில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு கேஸ் ஸ்டேஷன்லையும் மக்கள், நாங்கள் 25 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சுன்னு மக்கள் கூட்டத்தை அலைமோதுகிறது. ஏதோ நமக்கு பெட்ரோலியம் பிரச்சனை இல்லாமல் வருகிறது. இந்திய அரசாங்கம் மிக முக்கிய பெரிய கம்பெனிகளுக்கு கலால் வரியை நீக்கிவிட்டார்கள். அன்றைக்கு பதட்டத்தில் பெட்ரோல் வங்கி பங்குல நிறைய கூட்டங்கள் இருந்தது. இப்ப அந்த கூட்டம் இல்லை. ஆனால் மாறாக இன்று கேஸ்ல கடும் கூட்டம் இருக்கிறது. உலகமே ஒரு சமநிலையற்ற போக்கில் செல்கின்றது. இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக வரும். விலையேற்றம் மிக கடூரமாக வரும்.
ஒவ்வொரு மனிதனும் இந்த காலகட்டத்தில் நான் சொல்வது இந்த நிகழ்ச்சியினுடைய கிங்ஸ் 24/7 வீண் விரயம் செய்யாதீர்கள், ஊதாரியாக அலையாதீர்கள், கடன் தேவைக்கு அதிகமாக வாங்காதீர்கள். வீடுகள் அதுகெல்லாம் வாங்கி நாம் கட்டிவிடலாம் என பெரும் கடனில் மூழ்கி விடாதீர்கள். ஆடம்பரத்தை குறைத்து அளவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் போன்று எந்த நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.